அனைவருக்கும் வணக்கம். இது நிஷாந்த் டெக் தமிழ் சேனல். தொடர்ச்சியாக நம்ம Adobe Illustrator சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய டூல்ஸ் பற்றி பார்த்துட்டு வரோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய டூல் வந்து பென் டூல். நம்ம பென் டூலை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பென் டூலை பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி பென் டூலை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். பென் டூல் தான் இதில் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான டூல். பென் டூலை நீங்கள் யூஸ் பண்ண படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம், படம் வரைஞ்சிக்கலாம், ஷேப்ஸ் வித்தியாசமாக ஷேப்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். பென் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் லோகோ டிசைன் பண்ணிக்கலாம். முக்கியமாக லோகோ சூப்பராக டிசைன் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் ரெஸ்டாரண்ட் மெனு கிரியேட் பண்ணிக்கலாம், பேனர்ஸ்லாம் சூப்பராக கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லுஸ்ட்ரேட்டருக்கும் ஃபோட்டோஷாப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, இல்லுஸ்ட்ரேட்டரில் நம்ம ஒரு ஷேப்பு விரைஞ்சி எடுக்கிறோம், இல்லை இமேஜை வச்சு நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் உள்ள பிக்சல்ஸ் வந்து ஸ்கொயராக இருக்கும். ஆனால் இல்லுஸ்ட்ரேட்டரில் இருக்கக்கூடிய பிக்சல்ஸ் வந்து டாட்டாக இருக்கும், புள்ளியாக ரவுண்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு இமேஜை ஜூம் பண்ண இல்லுஸ்ட்ரேட்டரில் டிசைன் பண்ணக்கூடிய மெனுஸோ ரெஸ்டாரண்ட்ஸோ கிளாரிட்டி குறையவே செய்யாது. ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் டிசைன் பண்ணக்கூடிய இமேஜஸ் வந்து கிளாரிட்டி குறையும். இல்லுஸ்ட்ரேட்டர் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஃபோட்டோஷாப் வந்து இமேஜை வச்சு டிசைன் பண்ணுறது நல்லாயிருக்கும். இல்லுஸ்ட்ரேட்டர் வந்து ஷேப்ஸை வச்சு டிசைன் பண்ணுறதுக்கு, லோகோ டிசைன் பண்ணுறதுக்குலாம் சூப்பராக இருக்கும். இப்போ பென் டூல் பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். பென் டூலோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா பி பட்டனை ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா போதும், பென் டூல் செலக்ட் ஆயிரும். பென் டூல் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, பென் டூல் ஆங்கர் பாயிண்ட் வழியாக தான் ஒர்க் ஆகும். ஆங்கர் பாயிண்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களா, இதுதான் ஆங்கர் பாயிண்ட். இப்போ கிளிக் பண்ணுறீங்களா, இது ஒரு ஆங்கர் பாயிண்ட், இது ஒரு ஆங்கர் பாயிண்ட், இது ஒரு ஆங்கர் பாயிண்ட். இப்படி கிளிக் பண்ணி நீங்கள் வரையறீங்கல்ல, இந்த சின்ன ஸ்கொயராக தெரிகிறது தான் ஆங்கர் பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஆக்சுவலாக நீங்கள் பென் டூலை இப்போ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சும்மா இப்படி கிளிக் பண்ணி இப்போ வரைய தெரியாத ஆள் கூட இப்படி கிளிக் பண்ணி ஒரு ஷேப்பை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேவா? ஆனால் இந்த ஆங்கர் பாயிண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இருக்கிறது விஷயமே இருக்குது. இந்த ஆங்கர் பாயிண்ட்ஸ்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ நீங்கள் விரைஞ்சி முடிச்சிட்டிங்க, சும்மா இப்படி ஒரு ஷேப்பை விரைஞ்சி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, இப்படி கிட்ட கொண்டு போனீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆங்கர் பாயிண்ட் உங்களுக்கு வேணுமா வேண்டாம்ங்கிறத அது மைனஸ் காட்டும். மைனஸ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஆங்கர் பாயிண்ட் டெலீட் ஆயிரும். இப்போ இந்த மிடில் நீங்கள் ஒரு ஆங்கர் பாயிண்ட்டை ஆட் பண்ணணும்னா அதில் சும்மா அந்த லைனில் கொண்டு போனீங்கன்னா போதும், இப்படி ட்ராக் பண்ணி கொண்டு போனால் போதும். ப்ளஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஆங்கர் பாயிண்ட் வந்துடும். எங்கே வேணாலும் ஆங்கர் பாயிண்ட்ஸ் புதுசாக ஆட் பண்ணிக்கலாம். வேண்டாத ஆங்கர் பாயிண்ட்ஸை டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆங்கர் பாயிண்ட்ஸை இப்போ நீங்கள் இதில் ஒரு பெண்டு மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த ஆங்கர் பாயிண்ட்டுக்கு மேலே கொண்டு வச்ச உடனே ஒரு மைனஸ் பட்டன் காட்டுது. இப்போ நீங்கள் கீபோர்டில் அல்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே வச்சுட்டு இப்போ இப்படி ஒரு ஆங்கர் பாயிண்ட் இப்படி இந்த ஷேப்பில் மாறிடும். இந்த கர்சர் வந்து இப்படி மாறிடும் இந்த ஷேப். நீங்கள் இப்போ மவுஸில் லெஃப்ட் கிளிக்கை இருத்தி ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்படி இழுத்தீங்கன்னா போதும், இப்படி வந்துடும். இந்த மாதிரி ஷேப் ஆயிரும், ரவுண்ட் ஆட்டு. அதே மாதிரி இந்த கார்னர் பாயிண்ட்டையும் அதே மாதிரி பண்ணணும்னா, அதே போல் இந்த எட்ஜில் இருக்கக்கூடிய இந்த ஆங்கர் பாயிண்ட்டையும் அதே மாதிரி கர்வ்டாக வளைஞ்சு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்கு மேலே ஆங்கர் பாயிண்ட் மேலே கொண்டு வச்சுட்டு அல்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ லெஃப்ட் கிளிக்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு விடாமல் அப்படியே இழுங்க. ட்ராக் பண்ணிங்கன்னா போதும், இப்படி வந்துடும். இவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செலெக்ஷன் டூல், இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லி வந்துருமே செலெக்ஷன் டூல் பற்றி, அதில் டைரக்ட் செலெக்ஷன் டூல் ஆக்டிவேட் ஆகிரும். இப்போ இதில் வச்சுட்டு கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதுதான் டைரக்ட் செலெக்ஷன் டூல். இப்போ இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் அசைச்சிக்கலாம். இப்படி தனியாக அசைச்சிட்டு கூடவே என்ன பண்ணலான்னா, இதுதான் ஹேண்டில். ஓகேங்களா? இந்த ஹேண்டிலை இப்படி திருப்பிக்கலாம், எங்கே வேணாலும் திருப்பி வச்சுக்கலாம், இப்படி இழுத்துக்கலாம். இப்போ அடுத்தது மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, மறுபடியும் அதுக்கு மேலே கொண்டு போங்க. இப்போ அல்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஹேண்டில் இருக்குல்ல, அந்த ஹேண்டிலை உடச்சி விட்டுடலாம். இப்படி புரியுதா? இப்படி பண்ணி விட்டுடலாம். இவ்வளோதான். இதை நீங்கள் பென் டூலில் நீங்கள் கற்றுக்க வேண்டியது. இப்போ பாருங்கள், விரைஞ்சிட்டிங்க. விரைஞ்சி முடிச்சிட்டிங்க. இப்போ இந்த பாயிண்ட்டை மட்டும் இப்படி இழுக்கணுங்களா, அந்த பாயிண்ட்டை மட்டும் கொஞ்சம் தூரம் இப்படி கொண்டு போனோம் அப்படின்னா, இந்த ஆங்கர் பாயிண்ட்டை மட்டும் மூவ் பண்ணால் இதுக்கு மேலே கொண்டு வந்தோன்னா மைனஸ் பட்டன் வரும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த ஆங்கர் பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம வந்துட்டோம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு இந்த ஆங்கர் பாயிண்ட்டுக்கு மேலே வச்சுட்டு கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிங்க, டைரக்ட் செலெக்ஷன் டூல் ஒர்க் ஆயிரும். இப்படி இழுத்து விட்டுருங்க. ஓகேங்களா? ஒன்றாச்சா? இப்போ வந்து டைரக்ட் செலெக்ஷன் டூல் பார்த்துட்டீங்க.
அடுத்து அல்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அல்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா கர்சர் இப்படி மாறினோன்னா நீங்கள் லெஃப்ட் கிளிக்கு ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி இழுக்கணும். அப்போ இப்படி மாறிடும். அவ்வளோதான். இப்போ மறுபடியும் கண்ட்ரோல் ப்ரெஸ் இந்த ஹேண்டில் மேலே வச்சுட்டு அல்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹேண்டில் பக்கத்தில் வச்சு ஹேண்டில் உடச்சி விட்டுலாம். இப்போ இப்படி வரைஞ்சிடலாம். இப்போ மறுபடியும் இதை கொண்டு வரணும்னா இதுக்கு மேலே வச்சு அல்ட்டை ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஆயிரும். அல்ட்டை ப்ரெஸ் பண்ணி அல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக், அதாவது லெஃப்ட் கிளிக்கை ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுத்துட்டிங்கன்னா போதும். இப்போ நான் உங்களுக்கு ஷேப்ஸை பற்றி டீட்டெயிலாக அடுத்து சொல்கிறேன். இப்போ அவங்க ஒவ்வொரு ஷேப்பாக எப்படி வரைகிறதுங்கிறத பார்த்துடலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் பார்த்துருங்க. பி பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. 1. இப்போ வந்து உங்களுக்கு இந்த இந்த லைன் வந்து நேராக வருதா இல்லையாங்கிறதுல உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஷிஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தான், நீங்கள் எங்கே கர்சரை இழுத்தாலும் அது ஸ்ட்ரைட்டாக தான் வரும். சரிங்களா? இது ஒரு ஷேப். அடுத்தது இந்த ஷேப்பு, மேலே இருக்க ஷேப் தான் கீழே வரைகிறேன். அவ்வளோதான், 2வது ஷேப். அடுத்தது பாருங்க, ஈஸியாக வரைஞ்சலாம். நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே வரையலாம். நீங்கள் தான் திங்க் பண்ணணும் எப்படி வரையணும் நம்ம அப்படின்னு. ஷேப் வந்துச்சா? இப்போ அடுத்த ஷேப்புக்கு போகலாம். இப்போ உங்களுக்கு ஃபிசிக்ஸு இந்த மாதிரிப்பட்ட ட்ராயிங்ஸ், எஜுகேஷன் சம்மந்தமாக வரையணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கர்வ் எல்லாம் நிறைய வரைய வேண்டியது வரும். இது எப்படி வரைகிறதுனா, ஃபஸ்ட்டு பென் டூல் யூஸ் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணி ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு இந்த தொடர்ச்சி அந்த லைன் இருக்குல்ல, இது இழுத்துகிட்டே தான் இருக்கும். எஸ்கேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது போயிடும். ஓகேங்களா? அடுத்தது கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி வெளியே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ அந்த செலெக்ஷன் வந்து மாறிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் மறுபடியும் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பென் டூலை கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிவிட்டு இப்படி மேலே வாங்க. அடுத்தது ஒரு லெஃப்ட் கிளிக், அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். இப்போ ஷிஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நேராக தான் வரும். அடுத்தது மறுபடியும் ரிலீஸ் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்படி ட்ராக் பண்ணுங்கள். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வரும் அந்த கர்வ் லைன். அடுத்தது மேலே வந்துட்டு அதே போல் ட்ராக் பண்ணுங்கள். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்படி ட்ராக் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ணுங்கள். இப்படி ட்ராக் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ணுங்கள். இப்படி ட்ராக் பண்ணுங்கள். லெஃப்ட் கிளிக், சரிங்களா? இப்படி கிளிக் பண்ணுங்கள். இப்படி ட்ராக் பண்ணுங்கள். ஓகே. இப்போ கர்வ் லைன் எப்படி வரைகிறதுன்னு தெரிஞ்சுக்கிங்களா? இப்போ இது செலக்ட் பண்ணியிருக்கல, கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கர்சர் மாறும். செலெக்ஷன் டூல் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணும்போது மாறுதா? இப்போ தெரியுதா? கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணும்போது கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி கர்சர் மாறினோன்னா லெஃப்ட் கிளிக் வெளியே கிளிக் பண்ணுங்கள். செலெக்ஷன் மாறிடும். அடுத்த டிராயிங் சொல்லி தரேன். இப்போ இந்த ஷேப்பை பார்த்துருங்க. சும்மா லோகோ நான் சும்மா வரைஞ்சி வச்சது தான். இந்த ஷேப் எப்படி வரைகிறதுன்னு பார்த்துக்குங்க. பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு இப்படி கிளிக் பண்ணிவிடுங்க, ஒரு கிளிக்கு. இப்போ இப்படி வரைஞ்சி இப்படி ஒரு குத்து மதிப்பாக வந்திருக்கு, கரெக்டாக வரல. இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜ் வந்து ஷார்ப்பாக இல்லை. இது என்ன பண்ணலான்னா இந்த ஹேண்டில் உடச்சி விடணும். அப்போ இதுக்கு மேலே வச்சுட்டு அல்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹேண்டில் உடஞ்சிட்டா இப்போ கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது எங்கே வேணும் இழுத்துக்கலாம். இதை கொஞ்சம் குட்டையாக்கி வச்சுட்டிங்கன்னா அந்த ஹேண்டிலுக்கும் இந்த ஹேண்டிலுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அவ்வளோதான். அதே போல் ஷேப் வந்துட்டா அதோட கொஞ்சம் நல்லா வந்த மாதிரி. அடுத்தது இந்த ஷேப் எப்படி வரைகிறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்படி கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்தது இப்படி ஃபஸ்ட்டு வரைஞ்சிருங்க.
இப்படி வரும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு இதை வரைஞ்சி விட்டுருங்க. அவ்வளோ. அடுத்தது நீங்கள் கரெக்ஷன் பார்த்துக்கலாம். இதை பாருங்கள். இதை கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த ஹேண்டில் உடச்சி விடுங்க. அவ்வளோதான். அவ்வளோ போயிட்டா. சேம் அதே மாதிரி இங்கே இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிடுங்க. இப்போ இந்த ஹேண்டில் உடச்சி விடுங்க. இப்போ கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேவ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இந்த ஹார்ட் எப்படி வரையுதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிடுங்க. இப்படி டேரெக்டாக இப்படி வந்துட்டு இப்படி பண்ணி விட்டுருங்க. அடுத்தது அல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த ஹேண்டில் உடச்சி இப்படி விட்டுருங்க. அடுத்தது மேலே வந்துட்டு இப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிடுங்க. ஹார்ட் மாதிரி வந்துட்டா ப்ரெஸ் பண்ணி இதை கொஞ்சம் எப்படி விடுங்க. ஹார்ட் மாதிரி வந்ததுக்கா கொஞ்சம் இப்படி தான் வரிசையாக ஒவ்வொரு ஷேப்பாக நீங்கள் வரைஞ்சி பார்க்கணும். இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய மனசில் வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா கண்ட்ரோல் அல்ட்டு ஷிஃப்ட்டு. இதில் கண்ட்ரோல் அல்ட்டு ஷிஃப்ட்டு பென் டூலுக்கு மெயினாக நம்ம கீபோர்டில் யூஸ் பண்ணக்கூடியது வந்து கண்ட்ரோல் அல்ட்டு ஷிஃப்ட்டு. கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைரக்ட் செலெக்ஷன் டூல் செலக்ட் ஆகும். அல்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆரோ மார்க் மாதிரி ஒரு சிம்பிள் வரும். அது என்னென்னா ஹேண்டில் உடச்சி விட்றதுக்கும் அந்த ஷேப் எல்லாம் கரெக்டாக வளைச்சி விட்றதுக்கும் யூஸ் ஆகும். இன்னும் பாருங்கள், டவுட்டாக இருக்குது அப்படின்னா இதுதான் அல்ட்டை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஆங்கர் பாயிண்ட்டை எட்ஜை கரெக்டாக அந்த ஷேப் கொண்டு வரதுக்கு இந்த டூலை யூஸ் பண்ணுவோம். அதுதான். அப்புறம் லெஃப்ட் மவுஸில் எப்போவுமே லெஃப்ட் கிளிக் யூஸ் ஆகும். இவ்வளோ தான் பென் டூலில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது. செப்பரேட்டாக நீங்கள் வரைஞ்சி பார்க்கும்போது தான் உங்களுக்கு பிடி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.